நான் செய்கிறேன் தெரியுமா கிரியா, நான் இது பண்ணுறேன்னு தெரியுமா, அது பண்ணுறேன்னு தெரியுமான்னா முதல்ல குரு சொன்னபடி நீ செய். குரு சொன்னபடி நீ பயிற்சி பண்ணால் தான் அது உனக்கு பலிக்கும். ஹரி ஓம். எல்லோருக்கும் ஆத்மா வணக்கங்க. மூன்றாவது கண்ணை பற்றி டீப்பாக ஒரு அளவுக்கு என்னுடைய மொத்த அனுபவங்கள்லேருந்து வந்த ஓரளவுக்கான ஒரு விஷயங்களை உங்கள்கிட்ட வந்து நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். தேர்ட் ஐன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு மேட்ரு இல்லை. இந்த ஒரு மொத்த க்ரியேஷன்லேயே இந்த ஒரு சீக்ரெட் கிளாண்டை உருவாக்கி ரிஷிகள் வந்து நமக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, ரிஷிகளோ சிவபெருமானோ இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதை வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக ஆப்ரேட் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கணும். அதை சொல்லிக் கொடுக்குற குரு இருக்கணும். ஒரு நாள் 2 நாள் 3 நாளில் தேர்ட் ஐ திறந்துடும் அப்படின்றது கிடையாது இந்த வீடியோ. நீங்கள் 30 வருஷம் ஆனாலும் தேர்ட் ஐ திறக்க முடியாது நீங்கள் கரெக்டாக பண்ணலைன்னா. கரெக்டாக பண்ணால் 18லேருந்து 24 வருஷத்துக்குள்ளே அந்த தேர்ட் ஐயை நம்ம ஓப்பன் பண்ணலாம். பட் நம்மளோட கோல் வந்து தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணுறதா, இல்லை நம்ம கோல் வந்து ஜஸ்ட் லைக் தட் குண்டலினி ரைஸ் பண்ணுறதா கிடையாது. நம்ம கோல் தேர்ட் ஐ ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான சுவாச நாடிகைகள் எல்லாத்தையும் நம்ம பாடியில் கரெக்டாக அதுக்குன்னு ஒரு எண்ணெய் போட்டு, அதுக்குன்னு இவ்வளோ ஹீட்டை அனுப்பி, அதுக்குன்னு இவ்வளோ கூல்னஸ் பேலன்ஸ் பண்ணி, இப்போ ஒரு சிபியூ இருக்குது. இப்போ இந்த சிபியூவோட டெக்னிக்கல் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, அந்த சிபியூக்குள்ளே ஹீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும், கூலிங் கெப்பாசிட்டி இருக்கும், ஃபேன்ஸ் இருக்கும், அண்ட் இந்த ப்ராசஸர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் இந்த ஒரு தேர்ட் ஐக்குமே, இந்த பினியல் கிளாண்டுன்னு சொல்லப்படுற ஒரு கிளாண்டுக்குமே பினியல் கிளாண்டுலேருந்து வர ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த லைட். அந்த லைட் ரிஃப்ளெக்ஷனில் நமக்கு உண்மை என்ன, பொய் என்ன, எப்படி நம்ம இதை பயிற்சி பண்ணணும், பயணம் பண்ணணும், எல்லாமே நமக்கு ஒரு ஸ்கெட்சு தெரிய வரும். இந்த ஸ்கெட்சு தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே ரியாலிட்டியை வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இதை நம்ம எழுப்பணுன்னா என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ஒரு குருவை சந்திக்கணும். இப்போ நம்ம இங்கே அதை தான் சொல்லிக் கொடுக்குறோம். கிரியாயோகமில் தேர்ட் ஐ மட்டும் திறக்கிறது சொல்லிக் கொடுக்கல. முதல்ல நீ உன்னை தேடு. உனக்குள்ளே சோல் இருக்குது. இந்த சோல்னால் என்னென்ற கான்ஷியஸை உணர்ந்து தேடுறவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்காக கிரியா பண்ணுறது இல்லை. கிரியா நீ செஞ்சு ஒன்று நீ கண்டுபிடிச்ச பிறகு அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இப்போ நம்ம சம்பாதிச்சா போய் சாப்பிட போகிறோம். சம்பாதிக்காமல் உட்காந்துட்டு நான் வெறும் சாப்பிட்றதுக்காக தான் போகணும் அப்படின்னா நீ சம்பாதிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு உனக்கு இஃப் யூ ஏர்ன் யூ வில் ஆட்டோமேட்டிக்லி ஈட், ஷாப், எங்கே வேணால் போவேன், என்ன வேணால் செய்யலாம். உங்ககிட்ட சஃபிஷியன்ட் மணி இருந்ததுன்னா யூ ஆர் ரிச்சர், யூ கேன் பை கார்ஸ், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். அதே மாதிரி தான் ஆன்மீகத்தோடைய சக்தியை ஃபஸ்ட்டு வளர்த்துக்கிட்டா தேர்ட் ஐ திறக்கிறது என்ன, பியாண்ட் டைமென்ஷன்ஸ் நீங்கள் வந்து பயணம் பண்ணலாம். இந்த டோர் மூலிமா எதை வேணால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து மூட நம்பிக்கை இருக்குது, சில பேருக்கு பயம் இருக்குது, சில பேர் இந்த ஹீலிங் பண்ணிடுறேன், அது பண்ணிடுறேன், இங்கே தொட்டு எழுப்பிடுறேன், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி சுற்றட்டும். அவங்கள நான் எதுவும் சொல்லலை. இதை கேட்டுட்டு போகிற மக்கள் நம்பி போகிறீங்கல்ல, நீங்கள் தான் பிரச்சனை. அவங்கெல்லாம் வந்து நல்லா தான் இருப்பாங்க. அவங்க சொல்லிட்டு மறந்துடுவாங்க. நீங்கள் தான் அதில் வந்து ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் தான் நொடிப்பட்டு நூடுல்ஸ் ஆகி இறந்து போயிடுவீங்க. இதுதான் இன்றைக்கி பிளானெட்டில் நடக்குது. கிட்டத்தட்ட 12% ஆஃப் பிளானட் எர்த்துலேயே மொத்த வேர்ல்டு சர்வே எடுத்துக்கிட்டால் 12% ஆஃப் பீப்புள் 50%ல் 12% போய் அட்மிட் ஆகிறது ஸ்பிரிச்சுவலோ யோகாவோ தப்பாக செஞ்சுதான் 12%. அப்போ என்னென்னா இந்த உலகம் முழுக்க 50% மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கன்னா அந்த 50% மக்களில் 12% மக்கள் வெறும் இந்த கிரியாவையோ இல்லை இந்த மெடிடேஷனோ தேர்ட் ஐயோ ஏதோ தப்பாக செஞ்சு யூடியூப் பார்த்து ஆன்லைன் பார்த்து இல்லை யாரோ ஒருத்தர் தப்பாக சொல்லி கொடுத்து தான் இது இப்படி எல்லோரும் செஞ்சு அஃபெக்ட் ஆகுறாங்க. இங்கே நம்ம சரியான ப்ராசஸ் தான் சொல்லிக் கொடுக்குறோம். சரியாக செய்யுங்க, சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியாக இது பண்ணுங்கள். எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குது. எல்லாருமே கரெக்டாக தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதோடைய ரூட்டே 18 வருஷம். அதனால தான் எல்லோரையும் பொறுமையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஆல்ரெடி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டவங்கள நான் சொல்லலை. ஆல்ரெடி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து இங்கே டவுட் சால்வ் பண்ணுவோம். ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் போயிட்டேன், நான் டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாமான்னா யாரையுமே நான் வந்து கால் கூட எடுக்க மாட்டேன், பேசக்கூட மாட்டேன். இங்கே வந்து மதிப்பு தெரியாமல் நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு நீங்கள் என்னென்ன ஆராய்ச்சிக்குவாங்க, அவ்வளோதான். இது தெரியுது. இப்போது இது இங்கே வந்துட்டு வேறு எங்கேயோ சென்டர் போயிட்டு அங்கே மறுபடியும் கட்டுக்கிட்டு இப்படிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் இருக்கும் பாடியில். இங்கே இருக்கிறது தான் செய்யணும். இதுக்கு மிஞ்சி நீங்கள் அங்கே போய் வேறு எதையுமே செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் போய் வேறு ஒரு இடத்துல நீங்கள் போய் செய்கிறீங்கன்னா
தட் வில் கம்ப்ளீட்லி ரூயின் யுவர் என்டையர் பாடி சிஸ்டம். சேனல்ஸ் எல்லாமே ரூயின் ஆகிடும். ஸோ இப்பேற்பட்ட யோகமாக முதல்ல மதியுங்க, வேல்யூ பண்ணுங்கள். அதனால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்காது யூ கேனாட் டூ எனி திங். ஸோ இது சொல்லி இந்த வீடியோவில் டெப்த் ஆஃப் தேர்ட் ஐனா என்னென்னு நான் வந்து சொல்கிறேன் இல்லையா, அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு லெவலில் தேர்ட் ஐன்றது 2 ஐஸ் நமக்கு இருக்குது, அதனால தேர்டாக ஒரு ஐ வச்சதுனால தேர்ட் ஐ வச்சாங்கன்னு நினைக்காதீங்க. அது உண்மை இல்லை. தேர்ட் ஐ என்பதே வந்து தேர்ட் டைமென்ஷனை அழிக்கக்கூடிய ஒரு கண். இது நம்ம வாழ்கிறது 3வது டைமென்ஷன். இந்த 3வது டைமென்ஷன் நம்ம அழிக்கணும்னா அதுக்கு 3வது கண் மூலியமாக தான் அழிக்க முடியும். அப்போ சிவன் வந்து 3வது கண் திறந்த எல்லாம் அழிஞ்சிரும்னு வரல. அவர் இந்த உலகத்தில் அழிக்கிற விரும்பலை, அதையும் அழிப்பார். பட் அது டிஃப்ரெண்ட். அவர் அழிக்கிறதுன்றது இந்த உலகத்தில் இருக்கிற மாயையை. அந்த மாயை நமக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் நம்ம இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம அழிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம்தான் இந்த ஒரு கிரியா மூலியமாக நம்ம வந்து கற்றுக்க முடியும். இந்த கிரியாவை மதிக்காமல் சும்மா உட்காந்துட்டு ப்ளேம் பண்ணிட்டே இருந்தாலும், சும்மா இந்த கிரியாவை பற்றி ஏதாவது குறை சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாலும் அதிலெல்லாம் வந்து உங்களால் சாதனை பண்ண முடியாது. நான் செய்கிறேன்னு தெரியுமா கிரியா, நான் இது பண்ணுறேன்னு தெரியுமா, அது பண்ணுறேன்னு தெரியுமான்னா முதல்ல குரு சொன்னபடி நீ செய். குரு சொன்னபடி நீ பயிற்சி பண்ணால் தான் அது உனக்கு பலிக்கும். மாதா பிதா குரு தெய்வம், இந்த 3 பொருள்களை நீ தாண்டினா தான் தெய்வ பொருளை நீ கண்காணிக்க முடியும், பார்க்க முடியும். இது இல்லாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் அப்படின்னா செஞ்சுக்கோங்க. நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா நம்மக்கிட்ட வரக்கூடாது. ஸோ இதுதான் இதோடைய கிரியா குண்டலினி ப்ராக்டிஸு. இது உணராத இந்த டீப்பான ஒரு கான்ஷியஸ்னஸை நம்மளால் அவேக் பண்ண முடியாது. அந்த தேர்ட் ஐக்கு தேவையான எலமெண்ட்ஸ் இது இருக்குங்க. அது என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சபாட்டம்ஸ். அதில் நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம்ஸ் எவ்ரிடே நைட் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் பண்ணுறோம். யாரெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம லைவில் நீங்கள் கேட்குற டவுட்ஸுக்கெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே பேசலாம். நீங்களும் நம்ம கூட லைவில் பகிர்ந்து பேசணும்னா தாராளமாக பேசலாம். ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், கேட்கணும், நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும்னா தாராளமாக லைவ் வாங்க. லைவில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ அது சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஜாயின் பட்டனும் பக்கத்தில் இருக்குது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது செப்பரேட். அதில் வந்து ப்ரீமியம் வீடியோஸ்லாம் வரும். சில சீக்ரெட் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். அது 2 டெக்னிக்குமே வந்து உங்களுக்கு யோகா ஆசனம் இருக்கும். அதையும் நீங்கள் ஃப்ரீயாக அவைல் பண்ணிக்கலாம். அந்த 299. கண்டிப்பாக நமக்கு ப்ரோட்டான்ஸ் வேணும். ப்ரோட்டான்ஸ் வச்சு தான் அந்த ஃபியூவலே பண்ண முடியும். ப்ரோட்டான்ஸ் இருக்கிறதுனால இமேஜினேஷன் கட் ஆகும். அப்போ தான் ரியாலிட்டி என்னன்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் எலக்ட்ரான்ஸ் வேணும். இந்த எக்ஸ்ட்ரீம் எலக்ட்ரான்ஸ் என்ன, வெறும் எலக்ட்ரான்ஸ் என்ன? எலக்ட்ரான்ஸ்னால் நார்மலாக எல்லாருக்கும் ஓடிட்டுருக்குறது. எக்ஸ்ட்ரீம் எலக்ட்ரான்ஸ்னால் இதை மட்டுமே சேனலைஸ் பண்ணி ஃபியூவல் பண்ணி நம்ம கரெக்டாக ஒரு பேஸில் இதை பற்றி நினைக்கணும் அப்படின்னா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரீம் எலக்ட்ரான்ஸ் வேணும். இது ஒரு நாள் 2 நாளில் வராது, 18 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ண வரும். அப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் எலக்ட்ரான்ஸை வச்சு தான் நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதை செய்ய 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 அது ஓப்பன் ஆகும். அதுக்குன்னு தனி ப்ராக்டிஸ் இருக்குது. கண்ணு 2த்தையும் மேலே எப்படி தூக்கினாலும் வராது, கண்ணு 2த்தையும் மூக்கு நுனையை டச் பண்ணாலும் வராது. நீங்கள் எது செஞ்சாலும் தேர்ட் ஐ ஓப்பன் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து பொய்ப்பித்தல் ஆட்டங்கள். இந்த ஆட்டங்களை நம்பாதீங்க. ஸோ உங்களுக்கு இந்த 2 பார்ட்டிகல்ஸ் சொன்னேன். இந்த 2 சபாட்டம் பார்ட்டிகல்ஸ் வச்சு தான் உங்களால் எந்த ஒரு பார்ட்டிகளை வேணால் லிட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ப்ரோட்டான் எதுக்கு சொன்னேன்னா, இமேஜினேஷன் கற்பனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும். இந்த இமேஜினேஷன் கற்பனையிலேருந்து வெளியே வரும்போது இந்த ப்ரோட்டான் பார்ட்டிகல்ஸ் மூலியமாக அடுத்த எலக்ட்ரான் பார்ட்டிகல்ஸை நீங்கள் சப்ஸ்டான்ஷியலாக க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த தேர்ட் ஐயோடைய ஒரு சென்சேஷனே புரியும். சும்மா எனக்கு இங்கே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து எது மாதிரியும் இருக்காது. சும்மா நானும் கண்ணை மூட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன்னா அங்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். தேர்ட் ஐன்றது முதல்ல இங்கே மட்டும் கிடையாது, இட்ஸ் பியாண்ட் கான்ஷியஸ்னஸ். ஸோ அதெல்லாம் வந்து பீப்புளுக்கு புரியாது. பீப்புள் வந்து எல்கேஜி கார்ட்டூன் மாதிரி உட்காந்து இங்கே தான் திறக்கும்னு வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெர் இஸ் ஸோ மச் திங்ஸ் பியாண்ட். அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கற்றுக்கணும், நினைக்கணும் அப்படின்றவங்க வாங்க கற்றுக்கோங்க. அதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இது ஃபுல்லஸ்ட் கிரியா கைடன்ஸ் பாத். அதுதான் நம்ம இங்கே மிக்ஜில்ல சொல்லிக் கொடுக்குறோம். எங்கள் அப்பாவும் வந்து 24 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண மாஸ்டர். அவர் சமாதி ஆனதுலேருந்து நான் இதை தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு மிஞ்சி எதுவுமே இங்கே வந்து நீங்கள் நினச்சிக்க வேண்டிய விஷயமே இல்லை. எல்லாமே நிம்மதி தான். ஸோ இது சொல்லி விடைபெறேன். ஹரி ஓம். நன்றி.